ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 3 நாள் ஆச்சு வத்தல் போட்டு. முதல் நாள் வத்தல் பிழிஞ்சோம், நேற்று 2ஆம் நாள் போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து 3ஆம் நாள். 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரமாக இருக்குது. நல்ல வெயில் காயுது. இப்போ தான் வெயில் ஆரம்பிச்சிருக்கு, 10 மணி ஆகுது. இப்போ தான் இப்போ 3ஆவது நாள் எடுத்து காய வைக்கிறேன். இது நல்லா ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா காயணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் வெளியில் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது அதை விட நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா they feel themselves very happy. ஸோ அவங்க ஹாப்பியாக இருந்தால் we are happy. அதுதான் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம எவ்வளோ விஷயம் செய்கிறோம். அதில் இந்த மாதிரி வத்தல் போடுங்க, பெரிய விஷயம் இல்லை. ரேஷனில் தான் வாங்கினேன் புழுங்கலரிசி. ரேஷன் புழுங்கலரிசி ஒரு 3 காப்பி தான் எடுத்தேன், அதுக்கு மேலே எடுக்கலை. 3 காப்பி எடுத்து அரிசியை நல்லா ஊற வச்சிட்டேன். நல்லா கழுவி நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் அரைச்சிக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது பக்கத்தில் ஃப்ளைம் போட்டுகிட்டே இருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த புழுங்கலரிசி அரைச்சி வச்சுதான் மாவு இட்லி மாவு அரைக்கிற மாதிரி எடுத்து ஊற்றி கலர வேண்டியது தான். இறக்கும் போது பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் காஞ்ச மிளகாவை நல்லா மிக்சியில் ஒரு 4 தட்டு தட்டி ஒரு 10 மிளகாய் எடுத்து போட்டேன். எனக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி போட்டேன், நல்லாயிருக்கும்னு. 4 சீரகம் போட்டேன், கொஞ்சம் வாசனையாக இருக்கும்னு. இறக்கும் போது பெருங்காயத்தூளும் எலுமிச்சை பழமும் பிழிஞ்சு விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைட்டே கலந்ததுனால மூடி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் பிழிஞ்சதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்ல, அந்த அந்த கஞ்சி காசுல தான் போட டைம் இல்லை. கோயிலில் வேலை, வீட்டில் வேலை, இது இல்லாமல் ஸ்கூலில் வேலை, ஆனுவல் டே இருக்குது லக்ஷனாக்கு. அதனால் எல்லா வேலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. நான் சீக்கிரமாக போடுறேன். ஸோ இதெல்லாம் இப்படி கட்டி கட்டியாக இருக்கும். இதை நம்ம நல்லா வந்து பிரித்து விட்டுடணும். நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க. நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டு நல்லா காய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கட்டியாக இருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து காய வைக்கணும். ஸோ இது இன்னும் ஒரு வாரத்துக்கு நல்லா காயணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஈரமாக இருக்குது பாருங்கள். நல்லா இதை பிரித்து காய வைக்கணும். நான் 1 கிலோ தான் போட்டேன், நிறைய கூட இல்லை. அதை பிரித்து விட்டிங்கன்னா இது அப்படியே ஈரமாக ஒட்டிகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா பிரித்து விட்டுடணும். பிரித்து விட்டு நல்லா இதை உடச்சி போட்டுக்கணும். நல்லா பரவலாக வைக்கணும். நல்லா பிரித்து ஸோ வெயில் வரும்போது மாற்றி நம்ம வச்சிட வேண்டியது தான். இதை பிரித்து விட்டுடணும். பிரித்து விடணும் நல்லா.
வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் வெயிலில் தான் வேலை. வெயிலில் பார்த்தா வேலை ஆகாது. வீட்டில் வேலை செய்கிறவங்க நிறைய வேலை இருக்கும். இந்த மாதிரி வத்தல்லாம் போட்டு கூட வியாபாரம் கூட பண்ணலாம். நம்ம நம்ம ஒரு சின்ன ஒரு வருமானமாக இருந்தாலும் நம்மளுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டாலும். நம்ம 1 கிலோ வத்தல் போட்டோம். 1 கிலோ வத்தல்னா இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நல்லா காஞ்சிச்சு, நல்லா வெயிலில். இன்றைக்கி காஞ்சா கூட போதும். இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு 3 நாளைக்கு நம்ம காய வைக்க போகிறோம். ஸோ மழை காலத்தில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, புழுங்கல் அரிசி மட்டும் இருந்தால் கூட போதும், அழகாக நம்ம பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.